அத்தியாயம் 4. வெண்ணிப்போர். சின்னஞ்சிறு குழந்தை இன்னும் உலக இயல்பை அறியும் பிரயாயம் வரவில்லை. அதற்குள் சிங்காசனம் ஏறிவிட்டான். இவ்வளவு காலமும் அரண்மனையில் வளரவில்லை. அரச குலத்துக்குரிய சிறப்போடு வாழவில்லை. கற்க வேண்டிய கலைகளையும் முறைப்படி கற்கவில்லை. இன்னும் காலிலுள்ள காப்பை வாங்காத பருவத்தில் செங்கோல் பிடிக்கும்படி இறைவன் திருவுருள் செய்துவிட்டது. இனி அந்த திருவுருளே துணையாக இருந்து அரசை நடத்தினால் ஒழிய சோழநாடு பண்டைய பெருமை குன்றாமல் இருப்பது அரிது என்றார் ஒருவர். என்ன அப்படி சொல்கிறீர்கள்? பகைவர்களுடைய தீம்புகளுக்கும் வஞ்சகச் செயல்களுக்கும் தப்பி வந்திருக்கிறான் நம் மன்னன். மறைந்திருந்த மாணிக்கத்தை கண்டெடுத்தாற் போல பட்டத்து யானை சோழர்குல தோன்றலை கண்டுபிடித்து எடுத்து வந்திருக்கிறது. எவ்வளவு காலம் இந்த குழந்தையை ஊர் அறியாமல் வளர்த்து வந்தாரே இரும்பிடர் தலையார். அவர் இருக்கும்போது மன்னனுக்கு என்ன குறை? எல்லா வகையிலும் சிறந்த பேரறிஞராகிய அவர் அரசனுக்கு வேண்டிய கல்வியை கற்பித்திருப்பார். அன்றியும் நாதான் என்று ஆழமந்த சோழ நாட்டை இந்த இடைக்காலத்தில் பாதுகாத்த அமைச்சர்களும் சான்றோர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெருந்துணை கரிகால் வளவனுக்கு இருக்கும்போது என்ன பயம் என்றார் மற்றொருவர். இப்போது உள்ளபடி இருந்தால் அச்சம் ஒன்றுமில்லை. ஆனால் சோழ நாட்டின் பெரும்பலத்தில் நாட்டமுடைய மன்னர்கள் பலர் இருக்கிறார்கள். பல குறுநில மன்னர்கள் சமயமறிந்து வீழ்த்துவதற்கு காத்திருக்கிறார்கள். எந்த சமயத்தில் யார் படையெடுப்பார்களோ? அரசன் ஒருவன் இருக்கிறான் என்ற தைரியம் மக்களுக்கு வந்துவிட்டது. எந்த பகைவன் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் ஆற்றல் சோழ நாட்டு படைவீரர்களுக்கு உண்டு. மன்னன் இளையவனாக இருந்தாலும் அரசியல் வேலைகளிலே கண்ணும் கருத்துமாய் இருப்பதாக சொல்கிறார்கள். முடிசூடியவுடன் அவன் செய்த முதல் வேலை படைபலத்தை அதிகமாக்கும் செயல்தான். இவ்வாறு சோழ நாட்டு மக்கள் கரிகாலனை சிறப்பித்து பேசுவாரும் பகைவர் வந்து படையெடுப்பார்களோ என்று அஞ்சுவாருமாக இருந்தார். சிங்காசனத்தை எளிதிலே கைப்பற்றி விடலாம் என்று எண்ணிய பகைவர் இப்போது போர் செய்தால் அன்றி தம் எண்ணம் கைகூடாதென்று தெரிந்து கொண்டனர். ஆகவே அவர்கள் தம் படைபலத்தை பெருக்கிக் கொண்டனர். சோழ நாட்டைச் சேர்ந்திருந்த வெளிர் பலர் கரிகாலன் பலம் பெறுவதற்கு முன்பே போரிட்டு அவன் சிங்காசனத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தனர். இந்த எண்ணமுடையவர்கள் ஆங்காங்கே இருந்தார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்து சோழ நாட்டை கைப்பற்ற என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். 11 பேர் இந்த கூட்டத்தில் சேர்ந்தனர். நாம் எதிர்த்தால் அதற்குரிய படைபலம் நமக்கு இல்லை. பெரிய மன்னன் ஒருவனுடைய உதவி இருந்தால் ஒழிய போரை நடத்த இயலாது. அப்படி நாம் வென்றாலும் நம் கீழ் சோழ நாடு அமைதியாக இராது. வேறு வெளிர்கள் நம்மை எதிர்ப்பார்கள். ஆகையால் பேரரசன் ஒருவனுடைய ஆதரவை நாடி நம் சூழ்ச்சியை நிறைவேற்றலாம் என்ற கருத்து அவர்களிடையே எழுந்தது. முதலில் பாண்டிய மன்னனுடைய உதவி கிடைக்குமா என்பதை அறிய எண்ணினர். சில வெளிர்கள் பாண்டி நாடு சென்று சோழ அரசன் இளையவன் என்றும் பேருக்கு அரசனாக இருக்கிறான் என்றும் சோழ நாட்டு அரசியல் பொம்மை நாடகமாக இருக்கிறதென்றும் சொன்னார்கள். எவ்வளவோ பாண்டியர்கள் சோழ நாட்டையும் தம் ஆட்சியின் கீழ் வைத்து ஆண்டிருக்கிறார்கள். உங்களை அந்த பாக்கியம் வலிய வந்து அடைய இருக்கிறது. நாங்கள் 11 உங்களுக்கு உதவி செய்வோம். சோழ நாட்டு மக்களுக்கும் தக்க அரசன் தங்களுக்கு இல்லையே என்ற குறை இருக்கிறது. போர் தொடங்கினால் அவர்கள் நம்மை எதிர்க்க மாட்டார்கள். சிலர் நம் படையில் சேரக்கூட வருவார்கள். இத்தகைய சந்தர்ப்பம் எப்போதும் கிடைக்காது என்று சொன்னார்கள். பாண்டியன் யோசித்து பார்த்தான். தன் படைபலத்தில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. போரை தொடங்கிய பிறகு வெற்றி காணாவிட்டால் பாண்டி நாட்டின் அமைதிக்கே இடையூறு நேர்ந்துவிடும். சிறிய சிறிய இடங்களையுடைய வெளிர்கள் தங்கள் நாட்டை இழக்க சித்தமாக இருக்கலாம். வழி வழி வந்த புகழுடைய பாண்டிய மன்னன் அவ்வாறு இருக்க முடியுமா? நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று தெரிந்தால் இந்த போரை நடத்தலாம். இல்லையானால் சும்மா இருப்பதே நலம். பாண்டியனுடைய சிந்தனை இவ்வாறு ஓடியது. அதனூடே மண்ணாசை குறுக்கே வந்தது. சோழ நாடு நம் கையில் கிடைப்பதென்றால் எத்தனை லாபம்! சோருடைய சோநாட்டை பெற்றவன் மனித குலம் அத்தனைக்கும் அரசன் போல இருப்பானே. எவ்வளவு பெரிய நாட்டை பெறுவதற்குரிய சமயம் வந்திருக்கிறது. துணை புரிவதாக வலிய வந்து வெளிர்கள் பலர் உறுதி கூறுகின்றனர். வலிய வந்த சீதேவியை உதைத்து தள்ளுவதா? இந்த எண்ணம் அவனை பின்னும் சிந்தனையில் ஆளச் செய்தது. போரில் வெற்றி காண முடியுமோ என்ற ஐயமும் இவ்வளவு அரிய சந்தர்ப்பத்தை இழப்பதா என்ற ஆசையும் அவன் உள்ளத்தை எழுந்து போராடின. ஆசைதான் மிகவும் வலிமையுடையதாக இருந்தது. எவ்வளவு படைபலத்தை புதிதாக சேர்க்கலாம் என்று யோசித்தான். திடீரென்று புதிய யோசனை ஒன்று தோன்றியது. தன்பால் வந்த வெளிர்களை பார்த்து சொல்லலானான். நீங்கள் நம்மிடம் வந்ததை பாராட்டுகிறோம். போர் செய்வதானால் நம்முடைய பலத்தையும் துணையாக வருபவர் பலத்தையும் மாற்றான் பலத்தையும் சீர்தூக்கச் செய்ய வேண்டும். சோழ நாட்டு மக்கள் எளிதில் நம்மை ஆதரிப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே போர் பெரிதாகிவிட்டால் தளராது முன்னின்று போரிடுவதற்கு ஏற்ற பெரிய படை வேண்டும். சிறிது தளர்ச்சி இருந்தாலும் தோல்விக்கு இடம் உண்டு. ஆகவே போர் வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ? இல்லை இல்லை,
நீங்கள் இதைப்போல தக்க செவி கிடைக்காது என்று சொல்வதை நாம் நன்கு உணர்கிறோம். போர் செய்து சோழ நாட்டை கைப்பற்றுவது நமக்கு உடன்பாடான செயலே. ஆனால் இன்னும் படைபலம் சேர்த்துக்கொண்டு போரில் முனைவதே நலமென்று தோன்றுகிறது. சில காலம் பொறுத்து போர் தொடங்கலாம் என்பது தங்கள் கருத்தோ? அதற்குள் கரிகாலன் படைபலத்தை சேர்த்துக் கொள்வானே? இல்லை இல்லை, போரை மிக விரைவில் தொடங்க வேண்டியதுதான். தக்க துணையை தேடிக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறோம். சேரனுடைய துணை கிடைக்குமானால் வெற்றி கிடைப்பது உறுதி. அம்மன்னனிடம் சென்று நம் கருத்தை கூறலாம். நாமும் வருகிறோம். அம்மன்னன் துணை புரிய உடன்பட்டான் அன்றே சோழ அரசன் ஒளிந்தான் என்று நிச்சயம் செய்து கொள்ளலாம். பாண்டியன் யோசனை பலித்தது. சேர நாட்டை ஆண்டு வந்த பெருஞ்சேரநாதன் சோழ நாட்டின் மீது படையெடுக்க உதவுவதாக ஒப்புக்கொண்டான். அவனே தலைமை பூண்டு போரை நடத்துவதாக கூறினான். 11 வெளிரும் பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று மகிழ்ச்சி கொண்டனர். பாண்டியனும் போருக்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்யலானான். சோழ நாட்டின் மேல் சேரன் படையெடுத்திருக்கிறான் என்ற செய்தி எங்கும் பரவியது. சேரன் தன் நாட்டிலிருந்து படையெடுக்காமல் பாண்டிய நாட்டின் வழியே படையை செலுத்தி அந்த நாட்டு படையையும் வெளிர்படையையும் சேர்த்து கொண்டு தென் திசையிலிருந்து படையெடுத்தான். சோழ நாட்டின் தென்பகுதிகளை கைப்பற்றி கொண்டு வடக்கு நோக்கி படையை செலுத்தினான். இப்படி ஒரு நிலை வரும் என்பதை முன்பே சிந்தித்திருந்த கரிகால வளவன் ஏற்ற வகையில் படைபலத்தை திரட்டியிருந்தான். அந்த படையுடன் பூம்புகாரிலிருந்து புறப்பட்டான். பகைப்படை காவிரி பூம்பட்டினத்தை முற்றுகையிடும் வரை காக்கக்கூடாதென்று வேகமாகச் சென்றான். அவனுடைய மன வலிமையை கண்டு படைத்தலைவர்கள் வியந்தனர். படை வீரர்களுக்கு மிக்க ஊக்கம் உண்டாகிவிட்டது. ஆங்காங்கே உடல் வலிமை பெற்ற மக்கள் தாமே வந்து படையில் வலிய சேர்ந்தனர். சோழ பெரும்படையும் சேர பாண்டியர் படைகளும் சந்தித்தன. சோழர் படைக்கு தலைவன் கரிகாலன் ஒருவனே. மாற்றார் படையிலோ சேரனும் பாண்டியனும் 11 வெளிர் தலைவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் படைகளுக்கு தலைமை வகித்தார்கள். இருபுற படைகளும் சந்தித்தன. போர் மூண்டது. வெண்ணி என்னும் ஊரில் இரு படைகளும் நின்று போர் செய்தன. சோழ சரித்திரத்திலே நிகழ்ந்த பெரிய போர்களுள் வெண்ணி போர் ஒன்று. ஓர் அரசனை 2 பெரிய மன்னர்களும் 11 குறுநில மன்னராகிய வெளிரும் எதிர்த்தார்கள். சோழ அரசனாகிய கரிகாலனோ இளையவன். ஆனாலும் அவனுடைய விரல் எல்லோரினும் சிறந்திருந்தது. சோழர் படையில் இருந்தவர்களுக்கு சோழ நாட்டு பற்று மிகுதியாக இருந்தது. இரும்பிடர் தலையார் சோழ நாட்டு மக்கள் உள்ளத்தில் தேசபக்தி கனல் பொங்கும்படி செய்தார். அதனால் நாள்தோறும் நாட்டு மக்களுடைய ஆதரவு அதிகமாயிற்று. மாற்றான் படை அளவில் பெரியதாக இருந்தாலும் வெவ்வேறு தலைவர்களின் கீழ் போரிட்டது. சில சமயங்களில் யார் பகைவர் யார் தம் கட்சியினர் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. வெளிர்களின் கீழிருந்த படை வீரர்கள் வெறும் கூலி படைஞர்கள். அவர்களுக்கு தேசபக்தியோ வேறு உயர்ந்த கொள்கையோ இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக போர் நடப்பது சோழ நிலம். சோழ நாட்டில் சோழ படைக்குத்தான் பலம் அதிகம் என்பதை சொல்லவா வேண்டும்? மாற்றார் படைக்கு உணவு முதலியன சுருங்கிவிட்டால் பாண்டிய நாட்டிலிருந்தோ சேரன் நாட்டிலிருந்தோ வர வேண்டும். சோழ நாட்டில் உள்ள மக்கள் மறைவாகவோ வெளிப்படையாகவோ தமக்கு உதவி புரிவார்கள் என்று வெளிர்கள் எதிர்பார்த்தார்கள். அப்படி நடக்கவில்லை. சோழ நாட்டு படைகள் ஒருமுகமாக போர் செய்தது. கரிகாலன் தெய்வத்தின் திருவருள் பெற்ற தேவன் என்ற எண்ணம் வீரர்களுக்கு இருந்தது. பெரிய யானையின் மேல் இளங்கதிரவன் எழுவது போல அல்லவா போருக்கு புறப்பட்டு முன்னே நின்றான். அத்தி மாலை சூட்டிக்கொண்டு வீறு பெற்று அவன் புறப்பட்ட வேகம் எல்லா மக்கள் உள்ளத்திலும் வீரக்கனலை மூட்டியது. தானே நேரில் சென்று போரை அந்த இளங்குழந்தை நடத்துவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அவன் புறப்பட்டான் என்ற செய்தியை கேட்டு ஆண்மையுள்ள மக்கள் எல்லாம் படையில் சேர்ந்து புறப்பட்டு விட்டார்கள். போர் கடுமையாக நடந்தது. முதலில் வெளிர்படையில் சலசலப்பு உண்டாயிற்று. எங்கே தளர்ச்சி உண்டாகிறதோ அந்த பகுதியில் மேலும் மேலும் மோத வேண்டும் என்ற தந்திரம் கரிகாலனுக்கு தெரியும். வெளிர்படை இருந்த பக்கத்தில் ஊன்றி தாக்கினான். என்ன இருந்தாலும் கூலிப்படைதானே, வரிசை வரிசையாக கால் வாங்க தொடங்கியது. பலர் சோழ படைவீரருடைய படைகளுக்கு இரையாகினர். வெளிர் 11 ஒருவர் பின் ஒருவராக மாய்ந்தனர். அடுத்தபடி பாண்டியன் படையை தாக்கினான் கரிகாலன். சேரன் படையோடு தளர்வின்றி ஒரு பால் சோழ படையினர் போரை தொடுத்து கொண்டிருந்தனர். அங்கே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று அறிய வெண்ணாத நிலை இருந்தது. பாண்டியன் படையை அதிக வேகத்தோடு எதிர்ப்பதில் கரிகாலன் முனைந்தான். பாண்டிய நாட்டு படையும் தளர்ந்தது. பாண்டியன் பட்டான். இப்போது பின்னும் ஊக்கத்தோடு சோழ மன்னன் சேர பெரும்படையை எதிர்க்க தொடங்கினான். பல போரில் வென்ற சேரன் பெருஞ்சேரநாதன் முன்னே கன்னிப்போரை செய்யும் கரிகாலன் நின்றான். சேரனுக்கு படைபலமும் அனுபவமும் துணை நின்றன. கரிகாலனுக்கு வீரரின் அன்பும் திருவருளும் இணையில்லாத ஊக்கமும் அறிவு பலமும் துணை நின்றன.
சோழப்படையில் இருந்த தளபதிகள் குலை நடுங்கினர். கரிகாலனுக்கு ஏதாவது நேர்ந்தால் என்ன செய்வதென்று பயந்தனர். கரிகாலனோ மிடுக்குடன் போரிட்டான். கடைசியில் அவன் விட்ட அம்பு பெருஞ்சேரலாதனுடைய மார்பிலே பாய்ந்தது. அவன் வீழ்ந்தான். வீழ்ந்தவனை அவனுடைய படைத்தலைவர்கள் தூக்கிச் சென்றனர். வீழ்ந்தவர்களோடு போர் செய்தல் அறமன்று. ஆகவே போர் நின்றது. சோழ மன்னனுக்கு வெற்றி கிடைத்தது. பெருஞ்சேரலாதன் அம்புபட்டு வீழ்ந்தவன் இறந்துபடவில்லை. அவனை வஞ்சிமா நகரம் கொண்டு போய் சேர்த்தார்கள். கரிகாலன் விட்ட அம்பு அவன் மார்பை துளைத்து உடம்பை ஊடுருவி முதுகு வழியாக சென்றுவிட்டது. சுத்த வீரர்களுக்கு மார்பில் புண் இருப்பது அழகு, முதுகில் புண் இருப்பது இழுக்கு. போரில் புறங்காட்டி அப்போது பாய்ந்த அம்பினால் புறப்புண் அமைதல் வீரனுக்கு இழுக்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் எந்த வகையிலும் புறத்தே புண் உண்டானால் அதனாலே வாழ்தல் தவறு என்று பெருஞ்சேரலாதன் எண்ணினான். அந்த அம்பு என் உயிரை வாங்காவிட்டாலும் என் புறத்தை புண்ணை நிறுத்திவிட்டு போயிற்று. புறப்புண்ணை வைத்துக்கொண்டு வாழமாட்டேன். விரதம் இருந்து உயிரை விடப்போகிறேன் என்றான். உடனிருந்தவர்கள் என்னென்னவோ சொல்லி பார்த்தார்கள். மான வீரனாகிய சேரன் அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. வடக்கிருந்து உயிர் நீக்க நிச்சயித்து விட்டான். அப்படியே தன் நகரத்துக்கு வடக்கே நெடுந்தூரம் சென்று ஓரிடத்தில் அமர்ந்து உணவும் நீரும் இன்றி உடம்பை வாட்டி புகழுடம்பு பெற்றான். கரிகாலன் கன்னிப்போரில் வெற்றி மகளை கைப்பற்றினான். அவன் புகழ் எங்கும் பரவியது.